சிலர் வந்து சஷ்டி அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சஷ்டி அப்படின்னாலே கிளம்பி திருத்தணி போயிடுவாங்க. திருத்தணியில அன்னைக்கு முருகன பார்த்தா தான் எனக்கு அந்த நாள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னால திருத்தணி வரைக்கும் போக முடியாது. நான் வீட்ல இருந்தே வழிபாடு செய்யலாமா? இல்ல பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போலாமா? அப்படின்னு நெறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். இதுக்கான கிளாரிஃபிகேஷன குடுத்துருங்க. கண்டிப்பா. முருகர் எங்க நெனச்சாலும் குடுப்பாரு. ஆனா, எப்பயுமே பாரம்பரியமா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க. ம். இங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா, நம்ம பாரிஸ்ல இருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலுக்கு போலாம். நீங்க இதுல இருக்கீங்க, பெசநகர் திருவான்மியூர் கிட்ட இருக்கீங்கன்னா, பாம்பன் கோயில் ம். போலாம். சில கோயில் இப்போ நீங்க என்எஸ்சி போஸ்ட் ரோட்ல இருக்கீங்கன்னா, அங்க கந்தக்கோட்டம் இருக்கு. அங்க போலாம். புஷ்வாக்கம் சைட்ல இருக்கீங்கன்னா, கந்தசாமி கோயில் இருக்கு. அந்த மாரி பாரம்பரிய கோயில் என்ன இருக்கோ அங்க போலாம். முருகர் கோயில் எங்க வேணாலும் போலாம். நம்மளுடைய மனசு தான். ஆறுபட முருகரையுமே நீங்க ஒரு முருகர் கோயில்ல போய் ஆறுபட முருகரையுமே மனசுல நெனைங்க. கண்டிப்பா நமக்கு விஷுவலைஸ் ஆவாரு. ம். கண்டிப்பா. இதெல்லாம் நான் நெறைய விஷயத்துல உணர்ந்திருக்க விஷயமும். ஆனா, இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க பார்த்தீங்களா? வளர்பிறை சஷ்டியில இருக்கிறவங்க வந்து குழந்தைக்காகவும், வேலைக்காகவும், திருமணத்துக்காகவும் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். கண்டிப்பா முருகன் நடத்தி கொடுப்பார். ம். இத எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, பெரிய சஷ்டி வருது பார்த்தீங்கன்னா, ஆமா. பெரிய சஷ்டி முடிஞ்சு ஆக்சுவலா பெரிய சஷ்டி அன்னைக்கு இது வரைக்கும் நாங்க யாரும் இருந்தது இல்லன்னு சொல்றவங்க, பெரிய சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சுருங்க. ஆரம்பிச்சுட்டு மாதம் மாதம் வரக்கூடிய வளர் சஷ்டியில இருங்க. 1 தேய்பிறை சஷ்டியிலயும் இருங்க. இந்த 2 சஷ்டிலையும் கன்டின்யூ பண்ணிட்டு வந்துட்டு, உங்களால முடியும் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா திருச்செந்தூர் போலாம். ம். ஓகேங்களா? இல்ல சுவாமி மலைக்கு போலாம். இந்த 2 கோவிலுக்குமே சஷ்டிக்கு போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். பழனிக்கும் போலாம். பட் பழனிக்கு நம்மளால விரதம் இருந்து கீழேருந்து மேலே போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த 2 இடத்துக்கு போறதா இருந்தா போலாம். போயிட்டு பழனியில ஸ்பெஷலா சஷ்டி அன்னைக்கு பூஜையும் நடக்கும். ஓ! மதியம் 1 மணிக்கு போனீங்கன்னா, சஷ்டி அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜையும் நடக்கும். ம். அதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம புக் பண்ணிட்டு போனா தான் பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க. கண்டிப்பா எண்ணிய செயல் நீங்க 6 மாதம் 6 சஷ்டி நீங்க எண்ணி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக முருகன் நமக்கு நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை வேணுமா? உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பார். கல்யாணம் நடக்குமா? 6 மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய அமைச்சு கொடுப்பார். மத்த எந்த வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேத்தி கொடுப்பார்.